எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டி. இன்னைக்கு நாம டாப் 3 ரிலேஷன்ஷிப் காமெடி திரைப்படங்கள் தான் பார்க்க போறோம். அது என்னென்ன படங்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எம்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல்லையும் ஒரு அடி அடிச்சிருங்க. நம்பர் 3, எனிஒன் பட் யூ. பி மற்றும் பென் ஒரு கிரேட்டான ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் ஒருவருக்கொருவர் வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. லேட்டரா இருவரும் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க சங்கடங்களை தவிர்க்க ஹாப்பியான ஜோடி மாதிரி நடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றதா மீதி கதை. இது ஒரு ஸ்வீட்டான ஃபன்னான ரொமான்டிக் காமெடி படம். கதையில ஃபன்னி மூமெண்ட்ஸும் டச்சிங் மூமெண்ட்ஸும் நிறையவே இருக்கு. உங்களை ஃபீல் குட்டா உணர வைக்கும். மக்கள் ஒருவருக்கொருவர் புரிஞ்சு கொள்றதையும் எதிர்பாராத இடங்கள்ல காதல் வரலாங்கிறதையும் இது படம் காட்டுது. ஜோக்ஸ் நிறைந்த ஒரு ஹாப்பியான படத்தை நீங்க பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். நம்பர் 2, நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். பீச் டவுன்ல இருக்கிற 32 வயசு மேடிங்கிற பொண்ணுக்கு அவளோட வீட்டை காப்பாத்த பணம் தேவைப்படுது. அவ ஒரு விசித்திரமான வேலையை கண்டுபிடிக்கிறா. ஒரு பணக்கார பேரண்ட்ஸ் அவங்களோட 19 வயசு கூச்ச சுபாவமுள்ள பையன் பெர்சி கூட ஃப்ரெண்டா இருந்து அவனை கான்பிடென்டான ஆளா மாத்த சொல்றாங்க. மேடி அந்த வேலைக்கு ஓகே சொல்றா. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறதா மீதி கதை. இந்த படம் பர்சனல் growth மற்றும் ஃபியரை ஓவர் கம் பண்றது, உறவுகள் எப்படி நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுதுங்கிறத பத்தி பேசியிருக்கு. நியூ திங்ஸ் ட்ரை பண்றது எவ்வளவு முக்கியங்கிறதும், மக்கள் எப்படி ஒருவருக்கு ஒரு லைஃபை நல்ல வழியில சேஞ்ச் பண்ண முடியுங்கிறத பத்தி இந்த படம் காட்டுது. ஏஜ்ங்கிறது ஒரு நம்பர் தான். நீங்க எப்ப வேணா முக்கியமான லைஃப் லெசன்ஸை கத்துக்கலாம் மற்றும் ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கலாங்கிறது இந்த படம் பேசுது. நம்பர் 1, சம்திங்ஸ் கட்ட கிவ். ஓல்டு மேன் ஹாரியும் அவரோட யங் கேர்ள் ஃப்ரெண்ட் மெரீனோட ஃபேமிலி பீச் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க மெரீனோட அம்மா எரிக்காவும் தங்கி இருக்கத பாக்குறாங்க. எரிக்கா அவங்களோட பொண்ணுக்கும் ஹாரிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப்ஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஹாரியோட பிஹேவியரே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. திடீர்னு ஹாரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அவர் எரிக்கா வீட்லயே ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ஹாரி அங்க தங்கி இருக்கும் போது எரிக்காவை விரும்ப தொடங்குறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நினைச்சுங்கிறதா மீதி கதை. இந்த படம் வயதானவங்களுக்கான லவ் மற்றும் ரிலேஷன்ஷிப்பை பத்தின ஃபன்னியான வாமான கதை. இந்த படத்துல ஸ்மார்ட்டான ஜோக்ஸ் மற்றும் கிரேட்டான ஆக்டிங் இருக்கு. இதுல பெரியவங்களுக்கான டாபிக்ஸ் பத்தி பேசுறதால ஸ்வீட்டான தாட்ஃபுல்லான ரொமான்டிக் காமெடி படம் பார்க்க விரும்புற பெரியவங்களுக்கு இது ஒரு சிறந்த சாய்ஸா இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த படங்கள் உங்க நண்பர்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி ஃபார் வாட்சிங் எம்டி.